பிரின்சஸ் ஃபுட் ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பி கார்ன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 சோளத்தை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெட் சில்லி பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் இது cumin பவுடர், ஜீரகத்தூள். இது 3 உப்பு சேர்த்துக்கிட்டு 3த்தையும் வந்து அதாவது ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூனும் உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர கார்ன்ஃப்ளவர், மைதா, அதுக்கப்புறம் அரிசி மாவு, உப்பு. இப்போ எப்படி பண்ணுறலான்னு பார்க்குங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த கார்னை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் போட்டுருங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், உப்பு போட்டு நல்லா ஓகே. இந்த மாதிரி மாவு கரெக்டாக உதிரியாக வர மாதிரி எல்லா கார்ன்லேயும் அந்த கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலும் ஓகே, ஏன்னா நம்ம அது மேலே தூவி போடுற அந்த பவுடர்லேயும் உப்பு இருக்கும். ஸோ இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம அந்த கார்னை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். ஓகே, கார்ன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சாக போட்டு எடுத்து இது மாதிரி கிச்சன் டவலில் இல்லை பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூவில் போட்டு வச்சுருங்க. அடுத்த செட்டு போட்டாச்சு. இதுவும் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, பாருங்கள், நம்ம கார்ன் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெட் சில்லி பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், அதை அப்படி ஒரு தூவி விடுங்க. அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு குலுக்கி விடுங்க. கிறிஸ்பி கார்ன் இஸ் ரெடி டு சர்வ். என்ஜாய் பண்ணுங்கள்.